நிச்சயமா எனக்கு அனுபவம் குறைவு தான். கோயில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுல எனக்கு அனுபவம் குறைவு. இதுலலாம் உண்மையிலேயே எனக்கு அனுபவம் குறைவு தான். அந்த அனுபவத்தை கத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. வேலையை எப்படி செய்யணும், எவ்வளவு சீக்கிரம் செய்யணும், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அதிகாரிகளுக்கு சொல்றதும், அந்த வேலையை அதிகாரிகளை புஷ் பண்ணி விரைவாக செய்ய வைக்கிறதுமே மிரட்டல் அப்படின்னா, அப்போ உண்மையான மிரட்டல்லாம் என்னன்றது எனக்கு புரியல. 2021 அந்த பத்திரப்பதிவுலாம் நடந்த உடனே காவல்துறையில் புகார் இருந்துச்சு. அந்த காவல்துறை புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம ஏன் தூங்கிக்கிட்டு இருந்தாரு? இப்போ நம்ம ஆட்சி வந்த உடனே தான் திரும்பவும் அந்த புகாரை மேற்கோள் காட்டி இன்னொரு புகாரை கொடுத்து 19 பேரை கைது பண்ணியிருக்கோம். ஏன் 5 வருஷம் கைது பண்ணலை? பேப்பரில் சைன் பண்ணி அனுமதி கொடுத்துட்டா மட்டும் போதாது. அந்த வேலை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த சாலையில் போகிற பொதுமக்கள் அந்த சாலையை கூட பயன்படுத்த முடியாமல், பள்ளி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியாமல் சுற்றி போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பணி நடந்துகிட்டு இருக்கும்போது 3 வருஷமா ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு, அறகுறையாக இருக்காரு. உண்மையிலேயே அறகுறையாக தான் இருக்கிறேன். எதில் அறகுறையாக இருக்கிறேன்னா, இன்னும் முழுமையாக இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய கோயில்களில் இவங்க பண்ண முறைகேடுகள் எனக்கு அறகுறையாக தான் தெரிஞ்சிருக்குது. இவங்க எப்படியெல்லாம் கோயில் பேரை வைத்து மக்களை ஏமாத்திருந்தாங்க அப்படின்றது எனக்கு அறகுறையாக தான் தெரிஞ்சிருக்குது. முழுமையாக தெரிஞ்ச உடனே அதற்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல தயாராகிடணும்.